நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு திருத்தலமாக செல்கிறோம். இன்று கூட பாத யாத்திரையாக நமது அன்னையை பார்க்க வந்திருக்கிறோம். அன்னையிடத்திலே உள்ளத்திலே பல்வேறு ஜெபங்களை வைத்துக் கொண்டு, பல்வேறு வேண்டுதல்களை வைத்துக் கொண்டு, பல்வேறு விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டு இந்த அன்னையை நோக்கி வந்திருக்கிறோம். இந்த அன்னையானவள் கேட்டவுடனே கொடுக்கிறாளா? இந்த அன்னையானவள் நமக்காக இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பரிந்து பேசுபவளாக இருக்கிறாளா? சென்ற ஆண்டும் இதை போல்தான் நான் பாத யாத்திரையாக வந்தேன். ஒரு விண்ணப்பத்தோடு வந்தேன், வெறு ஜெபத்தோடு வந்தேன். ஆனால் இதுவரை அந்த அன்னை மரியாள் செவிமடுக்கவில்லை. இதுவரை அந்த கடவுள் எனக்கு எதுவும் செய்யவில்லை. இந்த முறையாவது அவள் கொடுப்பாளா என்று மீண்டும் அந்த விண்ணப்பத்தோடு அந்த ஜெபத்தோடு அன்னை மரியாளை நாடி வந்திருக்கிறவர் எத்தனையோ பேர். பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களிலே நமது ஜெபங்கள் ஏன் கேட்கப்பட மாட்டேங்கிறது? அதற்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு அப்பாவுக்கு 2 மகள்கள். ஒரு அப்பாவுக்கு 2 மகள்கள். முதல் மகளை விவசாயம் பார்க்கிற ஒருவருக்கு கட்டி கொடுக்கிறார். அதே வேளையிலே தனது இளைய மகளை மண்பானை செய்கிற ஒருவருக்கு கட்டி கொடுக்கிறார். இவ்வாறு காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது, நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. சரி, நமது மகள்களை பார்த்துவிட்டு வரலாம் என்று மூத்த மகளுடைய இல்லத்திற்கு செல்கிறாள். அந்த இல்லத்திற்கு செல்கிற பொழுது மூத்த மகளும் சரி அந்த மருமகனும் சரி உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறார்கள், மாமா, இதை போல நாங்கள் விவசாயத்தை நம்பி வாழுகிறோம். நேரமெல்லாம் எங்களுக்கு மழை கிடைக்க மாட்டேங்கிறது. இப்படி இருக்கிற பொழுது எங்களால் விவசாயம் பார்க்க முடியவில்லை. உரம் வாங்கிவிட்டோம், வயலை உழுது விட்டோம். ஆனால் மழைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். மழை எங்களுக்கு வேண்டும் என்று ஜெபியும் என்று சொல்லி அந்த மனைவியும், அதாவது அந்த மருமகனும் சொல்லுகிறார், அவரது மகளும் சொல்லுகிறார். உடனே இந்த அப்பா சொல்றார், கவலைப்படாதம்மா, கண்டிப்பா இந்த வருடம் கடவுள் நல்ல மழையை கொடுப்பார், உங்களுக்கு தேவையான அனைத்து விவசாயமும் செழிக்கும் என்று சொல்லி அவரது இளைய மகளை பார்க்க செல்கிறார். இளைய மகளுடைய இல்லத்திற்கு செல்லுகிற பொழுது அந்த மகளும் அவரது கணவரும் மண்பானை செய்து வெயிலிலே காய வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மகளானவள் சொல்லுகிறாள், அப்பா, இப்பொழுதுதான் இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு மண்ணை வாங்கி மண்பானைகள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை மழை வந்ததென்றால் எல்லாமே வீணாகி போய்விடும். அதனால தயவு செய்து மழை இப்பொழுதற்கு வரக்கூடாது என்று நீர் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி இளைய மகள் சொல்லுகிறார். இப்ப அந்த அப்பா மழை வேண்டும்னு ஜெபிப்பாரா, மழை வேணான்னு ஜெபிப்பாரா? என்ன ஜெபிப்பாரு? இப்படி எல்லாம் உம்முன்னு உட்கார்ந்துருந்த மாதிரி தான் அவரும் உட்கார்ந்துருந்தார். ஒண்ணுமே வேண்டல. என்ன சொன்னார்னா, என் கடவுளே உம் சித்தப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஒரே வார்த்தையிலே தனது ஜெபத்தை முடித்து கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், இது வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் நமக்கு பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் கெட்டாலும் பரவாயில்ல, அவளும் சேர்ந்து கெட வேண்டும் என்கிற எண்ணமுடைய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப கொடுன்னு சொல்லி கேட்கிறோம், கொடுக்காதுன்னு சொல்லி கேட்கிற பொழுது இந்த மாதாவும் என்ன செய்வாங்க, நம்மை படைத்த அந்த கடவுளும் என்ன செய்வார்? ஏனென்றால் இன்றைய உலகத்திலே பார்க்கிற பொழுது நல்ல மனிதர்களை பார்ப்பது மிக மிக சொற்பம். எங்கு பார்க்கிற பொழுது சுயநலம் இருக்கிறது. நான் தான் வாழ வேண்டும், எனது குடும்பம் தான் வாழ வேண்டும், எனக்குத்தான் எல்லா வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதை ஒழிய எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக எல்லோருடைய உள்ளத்திலும் அது இல்லாத ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். இது ஏதோ காலம் செய்த கோலமோ அல்லது ஓடிக்கொண்டிருக்கிற அவசரமான உலகமோ என்று புரியவில்லை. ஆனால் இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது கடவுள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நம்ம இந்த அன்னை மரியாளை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். வருகிற பொழுது எனக்காக மட்டும்தான் நாம் வேண்டுகிறோம் ஒழிய என்னோடு வந்தவர்களுக்கும் கொடும் தாயை என்று ஜெபிக்கிறோமா என்றால் நிச்சயமாக யாரும் ஜெபிப்பது கிடையாது. மாறாக எப்பொழுது ஒரே கருத்துக்காக எல்லாரும் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறார்களோ அப்பொழுது கடவுள் நன்றாக நிறைய கொடுப்பார். ஆக தப்பு எங்கு நடக்கிறது என்றால் எல்லோரும் மனம் மாற வேண்டும். எல்லோரும் செய்கிற குற்றங்களிலே இருந்து விடாமல் மனம் மாறி புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டு எல்லாரும்
நலமோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற பொழுது கடவுள் கண்டிப்பாய் கொடுப்பார். இன்றைய இறை வார்த்தையில் கூட பார்க்கிறோம், விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது கொடுக்கப்படும். இறைமகன் இயேசு கிறிஸ்து யூத மக்களை பார்த்து சொல்லுகிறார், மோயிசனை நம்பவில்லை, கடவுளையும் நம்பவில்லை, என்னையும் நம்பவில்லை. இப்படி இருக்கிற பொழுது உங்களுக்கு எப்படி புதுமைகள் நடக்கும்? இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஊருக்கு செல்லுகிறார். சொந்த ஊரிலே பார்க்கிற பொழுது விசுவாசம் இல்லாத அந்த நிலையில இருந்ததால் ஒரு புதுமைகளை கூட இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியவில்லை. மாறாக எங்கு விசுவாசம் இருக்கிறதோ, எங்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ, எங்கு இறையாற்றல் இருக்கிறதோ அங்கு நிச்சயமாக வாழ்வு உண்டு. அதனால தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு புதுமைகளையும் செய்கிற பொழுது, நீ விசுவசிக்கிறாயா, நம்புகிறாயா, கிடைக்கும் என்று நம்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் ஆம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்க என்று சொல்லுகிற பொழுது உனது விசுவாசம் உனக்கு வாழ்வை கொடுத்தது என்று விசுவாசத்தில் அவனுக்கு வாழ்வு கொடுப்பதை பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையை நாம் நாடி வந்திருக்கிறோம். பல்வேறு ஜெபங்களோடு, பல்வேறு துன்பங்களோடு, பல்வேறு கஷ்டங்களோடு இந்த அன்னையை நாடி வந்திருக்கிறோம். எதற்காக என்றால், அன்னையே எங்களுக்கு வாழ்வு கொடுக்க மாட்டீரா, எங்களுக்கு இந்த கஷ்டத்தில் இருந்து விடுதலை கொடுக்க மாட்டீரா என்று எத்தனையோ எண்ணத்தோடு நாம் வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு கேட்போம், இறை நம்பிக்கையோடு கேட்போம். விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது கடவுள் கண்டிப்பாய் கொடுப்பார். அதே வேளையில் எனக்கு மட்டும் என்று வேண்டாமல் என்னோடு வந்திருக்கிற எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செல்லுகிற பொழுது அனைத்து ஜெபங்களையும் பெற்றவர்களாக செல்ல வேண்டும் என்று ஒத்த கருத்தோடு ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு வாழ்வு கொடுக்கப்படும். அதனால தான் திருப்பலியை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருப்பலியிலே அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். எனவே இந்த திருப்பலியிலே இறை நம்பிக்கை உள்ளவர்களாக, நல்ல மனம் படைத்தவர்களாக, நல்ல சிந்தனை படைத்தவர்களாக, நல்ல செயல் படைத்தவர்களாக, நல்ல உள்ளம் படைத்தவர்களாக வாழ, இறை நம்பிக்கையோடு, இறை சித்தத்தோடு, இறை விசுவாசத்தோடு வாழ இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பாக மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டும் என்றும் நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டும் என்று பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வலியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டும் என்று அற்புத சுகம் தரும் இறைவா, பொருளுதவி வேண்டி, உடல் நலம் வேண்டி, ஆன்ம சுகம் வேண்டி இப்பேராலயத்தை நாடி வந்துள்ள உம் பக்தர்களுக்கு எல்லா வரங்களையும் சுகங்களையும் நலன்களையும் அருள வேண்டும் என்று அருள்பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையையும் தந்தருள வேண்டும் என்று அன்பின் அந்நிலை இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க பெற வேண்டும் என்று நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரளும். எங்கள் தாயும் அரசியுமான அமல உற்பவ அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் பறந்தோட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்கிட எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் பலற்றவர்களாக எங்களை தீமை அனைத்திலுமிருந்தும் என்றும் தூய்படுத்தி காப்பனவாக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் இல்லாமல் எரிவாம் இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் ஆக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தில் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவை பெற செய்தருளும். சிறப்பாக இன்றைய திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா கருத்திற்காகவும் இடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நம்பிக்கையோடு இடம் கேட்கின்ற அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக பேராலயத்தினுடைய உபகாரிகள், நன்கொடையாளர்கள், பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து பூலோகம் போற்றும் பூண்டி தாயின் வழியாக உம்மிடம் கேட்கின்ற அனைத்து வரங்களையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் உமது அருளால் நீர் நிரப்புவீராக. மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகள் பெற்றோரையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்கு உரியதே. இறைவனை தந்தை நாடுக்கு இயேசு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தும் நீங்கள் விடுவித்து உங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் உள்ள கொண்டாடுகிறோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்கள் விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்வையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாட்களும் திருத்தம் நினைத்திருக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ கன்னித்தாய் பெற்றெடுத்த அன்பு திருக்குமாரன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே பூண்டி புதுமேனியினுடைய பரிந்துரையின்படி அனைத்து நலன்களையும் வளங்களையும் நம் அனைவருக்கும் வாரி வழங்குபவர். இவருடைய தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறளும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமனை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இதையும் நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? இதையும் நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதையும் நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்த
செய்ய மாட்டாயா புலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அந்த பிள்ளைகளை அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இத்திருத்தல பேராலயத்தில் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேராலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறையடியார் VS லூரு சேவர் அடியாளருக்கு புனித பட்டம் வழங்கிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான சான்றுகள் நிறைய தேவைப்படுகின்றன. உங்களில் அவரின் ஜெப பரிந்துரையால் பல புதுமைகள் பெற்று உடல்நலம் பெற்று பயனடைந்தவர்கள், சிறப்பாக அவருடைய கல்லறையில் அமர்ந்து ஜபித்து புதுமைகள் பெற்றவர்கள், தகுந்த மருத்துவ சான்றுகளுடன் எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ பேராலய அலுவலகத்தில் தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. பார்த்து பயனடைய வேண்டுகிறோம். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜெப வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. மாலை 5:15 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை இது ஜெபக்கூட்டம் நடைபெறும். இதில் பங்கேற்று பயனடைய அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய பிரசன்னமாக இருக்கின்ற இடம் நம்பி வருகின்றவர்கள் நலம் பெற்றுக் கொள்ளுகின்ற இடம். ஆகவே நம்பிக்கையோடு அன்னையிடம் மன்றாடுங்கள். நிச்சயமாக பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாய் நிறைய வரங்களை நமக்கு பெற்றுத் தருவாள். நன்றியோடு மன்றாடுவோமாக. எங்கும் நிறை பரம்பொருளே இறைவா, நாங்கள் உட்கொண்ட அடையாள திருவுணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் அடியார்களை குற்றங்கள் அனைத்திலிருந்து விடுவிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு குற்றமுள்ள மனச்சான்றினால் கட்டுண்டவர்கள் விண்ணக உதவியின் நிறைவால் மாட்சி அடைவார்களாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் புகழோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்றது.